அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனின் அருள் உண்டாவதாக. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சிதம்பரம் போனோம். அது குறிப்பா போனீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு நபருடைய மொழி ஆய்வாளருடைய பேட்டி எடுக்க போனோம். அப்போ போகும்போது சிதம்பரம் பக்கத்துல வந்து வள்ளலார் அவருடைய பீடத்துக்கு, அவருடைய இடத்தை பார்க்கணும் அப்படின்னு எண்ணத்துல நம்ம போனோம். அப்போ வள்ளலாருடைய இடத்துக்கு போகும்போது, அங்க வந்து ஸ் பெரிய கிரவுண்டு. அதுல அவருடைய கோயில் வந்து சன்னிதானம் இருக்குது. சரின்னு கார்ல வந்து ஃபுல்லாவே போயிட்டோம். அந்த எண்ட் வரைக்கும் போய் அவருடைய இடத்துல இறங்கி, ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். சுத்தி பார்க்கும்போது, அவருடைய அந்த கருவறைம்பாங்க, அந்த உள்ளார மண்டபம். அந்த மண்டபத்துல வந்து அவருடைய அருட்பா. அருட்பான்னா, அவர் பாடிய சொற்கள். அது கவிதையில இருக்கு. அந்த பா பாக்கள வந்து ஆ ஃப்ரண்ட் பக்கம், சைடு, இந்த பக்கம் அப்படின்னு ஒரு 12 அடி உயரம், 3 அடி அகலத்துக்கு அப்படியே எழுதியிருப்பாங்க அருட்பாவ. அவருடைய பாடல்கள், அவருடைய வாக்கியம், அவருடைய வாசகத்த வந்து அப்படியே எழுதியிருப்பாங்க. இதுல அப்படியே பிரிண்ட் அவுட் இருக்கும். நம்ம பார்க்கலாம். அந்த போர்டுல. அத வந்து நாம பார்த்தோம். பார்த்த உடனே நமக்கு அது ஒரு எழுத்துக்கள்லாம் வந்து ஒரு பிடிமானம் உள்ளதுதான். நல்ல ஒரு சரியான கருத்து, அருட்பெரும் ஜோதி. அத முடிச்சுட்டு அப்படி வரும்போது, சில நபர்கள் வந்து அங்க அ கொஞ்சம் அப்படியே நம்மள பார்த்தாங்க. எங்கேருந்து வரீங்கன்னா, மெட்ராஸ்ல வர்றோம். இந்த மாரிலாம் பேசும்போது, அ இவர பத்தி வள்ளலார பத்தி எங்களுக்கு நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அப்ப அந்த ஞாபகம் வந்து அவங்கள்ட்ட பரிமாறிக்கொண்டேன். ஆனா அவங்களுக்கு அது தெரியல. இவங்க வள்ளலார பத்தி எனக்கு சொன்னாங்க. எங்க ஃப்ரெண்டுகளுக்கு, கார்ல போனவங்களுக்கு. அதே சமயத்துல அவங்க நம்ம அந்த கோயில்ல சந்திச்சோம் பாருங்க. அவங்களுக்கு இந்த மேட்டர் தெரியல. எந்த மேட்டர்ன்னா, வள்ளலாருடைய முக்கியமான மேட்டர். அது என்ன மேட்டர்ன்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க. அதாவது வந்து வள்ளலார் வந்து அருட்பான்னு எழுதினார். அருட்பான்னா அருள் நிறைந்தது. அருள்வாக்கு. அப்படி வச்சுக்கங்க. அருள்வாக்கு. அந்த அருள்வாக்க நாங்க ஏத்துக்க மாட்டோம். அருட்பாவை ஏத்துக்க மாட்டோம். அருட்பா வந்து மறுப்பா. அருட்பா வந்து மறுப்பா அப்படிங்கிற ஒரு 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 கருத்து வேகமா பரவியது. எப்ப 18வது நூற்றாண்டு, 19ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல. அத யாரு மறுத்தாங்க? மறுத்தாங்கன்னா, வள்ளலார மறுத்தாங்க. வள்ளலாருடைய அருட்பாவையும் மறுத்தாங்க. அந்த அருட்பாவுக்கு மறுபேரு மருட்பா. மாறு இட்பா மருட்பான்னு போட்டாங்க. அது யாரு அந்த எகெயின்ஸ்டா இருந்தாருன்னா, அவரு சிலோன்காரர். அவர் ஆறுமுக நாவலர். அவர் வந்து ஆறுமுக நாவலர். அவரை சார்ந்த ஒரு குரூப் இருக்கும் பாருங்க. அந்த ஒரு இது சங்கமம். அது சுக்கிரவார சங்கமம். அந்த சங்கத்துக்கு பேரு. இவங்க சிலோன்காரங்க. இவங்க வந்து அ வள்ளலாரையும் மறுத்தாங்க. வள்ளலாருடைய அருட்பாவையும் மறுத்தாங்க. ஏன்னா, வள்ளலார் வந்து சாதிய மறுத்தவரு, பிறப்பு இந்த மாரிலாம் இருக்கு பார்த்தீங்களா, அத மறுத்தவரு. ஆனா இவங்க வந்து சைவத்துல வந்து சாதி உண்டு, ஏற்றத்தாழ்வு உண்டுங்கிறத இவங்க சொல்றாங்க. யாரு? ஆறுமுக நாவலர், சிவன்காரவங்க. இப்ப இவரு வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இந்தியாவுக்கு வந்து இது வந்து அந்த அருட்பா வந்து மருட்பா. இது நாங்க ஏத்துக்க முடியாதுன்னோனே பெரிய வாக்குவாதம் போது ஒரு கேஸும் இருக்குது. ஒரு கேஸும் இது இருக்குது. நீங்க இத நல்லா போய் டீப்பா இப்ப நான் சொன்னத பார்க்கலனாக்கா, ஆ அதாவது என்னன்னாக்கா, தமிழ் விக்கி மீடியால போய் நீங்க பார்த்தீங்கன்னா, இதனுடைய ரெஃபரன்ஸ் இருக்கும். நானும் அப்படியே ரெஃபரன்ஸ் பார்த்துட்டேன். இப்போ வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, சேக்கு தம்பி பாவலர். அவர் யாருன்னா, அவரு முஸ்லீம். சரியான வித்வான். ம ம அந்த கலையில, இலக்கிய கலையில இதெல்லாம் வந்து சரியான அந்த காலத்துல வந்து ஒரு பெரிய வித்வான். அவர் இறந்த வருஷம் வந்து 13/2/1950. அப்படிப்பட்ட வித்துவான் வந்து இந்த வள்ளலார் மேல ஒரு ஒரு அபிப்பிராயம். ஏன்னா இவரும் இலக்கியவாதி தான், இவரும் இலக்கியவாதி தான். என்னடா ஒரு சின்னூர்லேருந்து வந்து நம்ம தமிழர் தமிழர் வள்ளலார மறுக்கிறாங்க. அவர் கொண்ட அருட்பாவையும் மறுத்து இவர் மறுப்பாங்கிறாரே. அப்ப இதுக்கு எதிர்த்து யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லையாங்கும்போது, அந்த சவாலை ஏத்துக்கொண்டு வந்தவர் யாருன்னா, சேக்கு தம்பி புலவர். சதாவாணிம்பாங்க. அதாவது வந்து தசதவாணி, சேக்கு தம்பி புலவர். சதா சதாவதானி. அதாவது வந்து நிறைய கலைகளை கத்துக்கிட்டவர். அவருக்கு வந்து ஒரு 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 பேச்சு பேசும்போது 10 வகையான மேட்டர் வந்து சொல்லுவாரு. அத திருக்குறள் சொல்லுவாரு.
இவரை இப்படி குத்துனா இத்தனை தூரம் குத்துனீங்க பாரு, காசு என்னன்றத சொல்லுவாரு. இப்ப ஒரே மேட்டர்ல நூத்துக்கணக்கான செய்கை செய்பவர் தான் இந்த தசவதானி. யாரு? சேக்கு தம்பி புலவர். இவருடைய ஊர் எதுனாக்கா நமக்கு எல்லாம் தெரியும். நாகர்கோயில், கோட்டாறு, எடலக்குடி. அங்க இவர் பேர்ல வந்து ஒரு ஸ்கூல் வச்சிருக்காங்க கவர்மெண்ட். இவர் பேர்ல ஸ்டாம்பு வெளியிட்டாங்க. அந்த ஸ்டாம்பு வெளியிட்ட டேட் கூட உங்களுக்கு வந்து 1/12/2008 கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இவர் பேரால ஒரு நூலகம் இருக்குது. இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த மனிதர், சிறப்புக்கு சிறப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மனிதர் வந்து போட்டியில கலந்துக்கிட்டது நம்ம வள்ளலாருடைய இதை வந்து நிறுத்தணும், நிலை நிறுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து இவர் இது பண்ணார். இவர் மட்டும் தோத்து இருந்தாரு, வள்ளலாருக்கு பெரிய பின்னடைவு வந்திருக்கும். அப்ப இவர் வந்து அந்த அருட்பா தான் இது மறுப்பா இல்ல, அவன் மறுப்பாங்கிற இவர் அருட்பாங்கிற அருட்பாக்கு ஆதரவா வாதாடி ஜெயிச்சவர் யாரு? சேக்கு தம்பி புலவர். இப்ப இஸ்லாமியரை பத்தி ஏன் சொல்றேன்னா, இவங்கள்ட்ட சொன்னா வள்ளலார தூக்கி பிடிச்சதே வள்ளலாருடைய அருட்பாவையே அருட்பா என்று சொன்னது மட்டும் இல்லாம இன்னொருத்தன் கொண்டு வந்த மாதிரி ஒரு புலவர் அவன் மறுப்பான அந்த மறுப்பாவை அடிச்சு நொறுக்கி தூக்கி போட்டவரு யார்? சேக்கு தம்பி புலவர். அப்ப சேக்கு தம்பி புலவருடைய பேர் வந்து வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு இணைஞ்சிருக்கணும். அப்போ ஆதி காலத்திலே ஒரு முஸ்லிமும் ஒரு இந்துவும் ஜாதி இல்லாம ஜாதிய மதமே இல்லை அவருக்கு. ஆனா அப்படிப்பட்ட வள்ளலாரோட அவர் இயக்கிய அவர் அவர் வந்து இயக்கி இருந்தாருங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணம் சொல்றேன். அப்ப நீ எந்த இடத்துக்கு போனாலும் இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை வரலாறு முக்கியமா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து முஸ்லீம் ஏசுறது, முஸ்லீம்கள் அப்படி பண்றது, அவங்க வந்து தேச துரோகி, வெளியில வந்தாங்கங்கிறாங்களே. அப்படிப்பட்ட சொல்றவனுக்குலாம் ஒரு தமிழ்ல கொஞ்சம் கூட அறிவு இல்ல. தமிழ்ல கொஞ்சம் கூட இல்ல. ஒரு தமிழ்ல ஏதாவது ஒரு புராணம் கூட எழுதுனது இல்ல. அந்த அளவுக்கு அவர்கள் வந்து இப்படி இருக்காங்க. எல்லாம் வெறி பிடிச்சு அலைறாங்க. அப்படி வெறி பிடிச்சு அலைஞ்ச ஒரு சிலோன்ல வந்து அந்த குரூப்ப வந்து உடைச்சது யாரு? வெற்றி அடைஞ்ச யாரு? சேக்கு தம்பி புலவர். இவர் சாதாரண ஆள. இவர் பெரிய இலக்கியவாதி. இந்த இலக்கியவாதி தான், அதாவது ஒரு முஸ்லிம் இலக்கியவாதி ஒரு நான் முஸ்லிம் இலக்கியவாதியை தோற்கடிச்சாரு. தோற்கடிச்சாதான் இந்த அருட்பா நிலைத்து நிறுத்தது. இதைத்தான் நான் வந்து பார்த்து அவங்கள்ட்ட சொன்னேன். இதெல்லாம் நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, வாழ்க்கையில நாம எந்தெந்த மக்களுக்கு உதவி செஞ்சோங்கிறத இப்ப நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாம் இஸ்லாமியரா அவனுக்கு தமிழே தெரியாதுயா, இஸ்லாமியரா அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுயா அப்படிங்கிறாங்க. அதுல வந்து கீவா பேர் இவரு ஆஹ் நம்ம ஔவை நடராஜன் ஒரு தடவை பேட்டி எடுத்தேன். அப்ப அவர் சொன்னாரு, இஸ்லாமியர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்கு, இஸ்லாமியர்கள் தமிழுக்கு ஆற்றிய பங்குங்கும்போது அவர் தான் சொன்னாரு, ஔவை நடராஜன், நீங்க எல்லாம் ஆற்றிய பங்குங்கிறத விட தமிழுக்கு பங்குதாரர் நீங்க தாண்டாண்டார். அவ்வளவு இலக்கியங்கள் காப்பியத்தை கொடுத்த இஸ்லாமியர்கள். இன்னும் சொல்ல போனா ஒரு இந்து ஒரு காப்பியம் தான் பண்ணுவான். ஒரு முஸ்லீம் வந்து அட்லீஸ்ட் ஒரே முஸ்லீம் 10 காப்பியம் 5 காப்பியம் எழுதியிருக்கான். இதெல்லாம் அவர் வாயால வந்தது. இப்ப அந்த அளவுக்கு இஸ்லாமியர்களும் தமிழுக்கும் பங்கு உள்ளவங்க ஆற்றிருக்காங்க. அப்போ அதிகப்படியான இதுல இருக்காங்க. அதே மாதிரி இந்த சேக்கு புலவர் தசவதானி, சேக்கு தம்பி புலவருக்கு இவருக்கு ஈக்குவலா அந்த இடத்துல யாருமே இல்லை. அந்த டைம்ல யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து துணிச்சலா வந்து வள்ளலாருடைய அருட்பாவை வந்து நிலை நிறுத்தினார் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆகையினாலதான் சில இந்த ஒரு மனிதனை பத்தி கவர்மெண்ட்லயே அவருக்கு வந்து ஸ்டாம்பு வெளியிட்டுறாங்க. அவர் பேரால நூலகம் இருக்குது. அவர் பேரால வந்து ஒரு ஸ்கூலும் இருக்குது. அந்த அளவுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவர்கள் அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்திக்குது. இந்த கண்ணியப்படுத்திய மனிதன் வந்து வல்லதால கண்ணியப்படுத்திக்கிறார். இதான் நமக்கு மெயின். அதனால இதை வந்து நான் பார்த்தேன், இதை தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இஸ்லாமியர்கள் பங்கு என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. அங்க போன உடனே நமக்கு டக்கு டக்குன்னு வந்துருது. அப்ப இவங்க எல்லாம் சொன்னாங்க பாருங்க, இஸ்லாமியர் என்னடா செஞ்சீங்க தமிழுக்குன்னா, தமிழுக்கு மட்டும் இல்ல, தமிழர்களுக்கு நாம் உற்ற துணையா இருந்தோம் என்பதை இந்த விஷயத்தில் தெரிந்து கொண்டோம் என்று கூறி, இதுல குறிப்பிட வேண்டிய 2 விஷயம். 1950 வந்து காங்கிரஸ்காரவங்க அவங்க எல்லாம் கதர் சட்டைக்கு மாறினாங்க. எல்லாம் கதர் சட்டை கதர்னாவே அதிலே ஒரு இஸ்லாமியர் தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. யாரு?
அது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கதறினுடைய அந்த தாயார் வந்து கதற ஒரு சட்டைய போட்டு காந்திக்கு குடுத்து, "இத நீங்க போடுங்கன்னாங்க." அப்படிப்பட்ட அந்த அலி சகோதரருடைய தாயாருடைய அந்த கைப்பின்னல் கதருடைய சட்டைய வந்து காந்தி போட்டதுல, அந்த சட்டைக்கு துணிக்கே கதர்னே பேர் வந்துச்சு. இப்ப எங்க வந்து ஜாயின் ஆகுறாங்க பாருங்க இஸ்லாமியர்கள். 1 அந்த கதர் சட்டைய வந்து 1950ல வந்து எல்லாரும் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு தலைமை தாங்கினவர் இவர்தான். யாரு? நம்ம கவிமணி தேசிக இது இவர்தான். யாரு? சேக்கு தம்பி புலவர். அந்த 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 நாள்ல அந்த நாள்ல வந்து இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னா, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். முக்கியம் தமிழ்ல வந்து பெரும்புறாள் இருக்காங்க. அந்த பெரும்புறாள்ல கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இருக்காரு. அவரு தான் இந்த இதுக்கு தலைமை தாங்கினாரு. இப்ப எப்பேற்பட்ட ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டா இருக்காங்க பாருங்க. அந்த மாரி ஒரு மேட்டர வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சதாவாணி அ அச அது அ சதாவதானி புலவர் சேக்குத்தம்பி புலவரினுடைய சரித்திரம் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் உள்ளது என்பதை தெரியப்படுத்துகிறேன். நன்றி. வசலாம்.